என் அன்பு சகோதரி, உடைச்சி போயிருக்கிற உன் இருதயத்துக்கு ஆண்டவர் தரக்கூடிய ஆறுதலான வார்த்தைமா. கலங்கவே கலங்காத. ஏசப்பா என்னை கைவிட்டார், ஐயோ என் வாழ்க்கை இப்படி இருக்குது, எனக்கு நல்ல வேலை இல்லை, குடும்பத்தில் வருமானம் இல்லை, கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஒரு நல்ல வீடு கிடையாது, நான் இவ்வளோ வருமானத்தை பார்க்குறேன், டெய்லி என் கையில் இவ்வளோ வருமானம் வருது, ஆனாலும் என்னால் கடன் வாங்காமல் வாழ முடியல, மேலும் மேலும் கடன் தான் ஆகுது, பிரச்சனை, போராட்டம், உபத்திரம், என் வாழ்க்கை ஃபுல்லாக அப்படியே கண்ணீரோடு நான் இருக்கிறேன், இன்றைக்கி தான் எனக்கு ஒரு விடிவு காலம் வரும்னு தெரில, இன்றைக்கி தான் எனக்கு என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வரும்னு தெரில, ஐயோ என் மனசு வலிக்குதே, நான் வேதனைப்படுறேனே, நான் துன்பப்படுறேனே, ஆண்டவர் என்னை ஆட்சி தேய்ச்சி தைரியப்படுத்துவாரான்னு சொல்லி அப்படியே உடஞ்சி போய் நொறுங்கி போய் அழுது கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரியே, கர்த்தர் உன்னை சந்திக்க வந்திருக்கிறாருமா. உன்னை பார்த்து ஏசப்பா சொல்லுவார், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்ப, நீ ஒரு ரூபா கூட கடன் வாங்க மாட்டேன், ஒரே ஒரு ரூபா கூட உனக்கு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் தருவேன் அப்படின்னு திட்டமாக கர்த்தர் ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல உங்கள் ஆவியானவர் இன்னைக்கு ஆட்சி தேற்றி தைரியப்படுத்துவார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் என் அன்பு சகோதரி அப்பா சொன்னார், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் அவனை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீங்க. உங்களை ஆட்சி தேற்றி அரவணைக்கிற தகப்ப உங்களோடு இருக்கும்போது இந்த பிரசங்கத்தை பார்க்குற யாரும் நீங்கள் கலங்காதீங்க. ஏசப்பா உங்களை கைவிடவே மாட்டார், நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு சமீபமாக இருக்கிற